நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் பற்றிய ஓவிய படங்கள் பற்றி நாம பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகத்தில் வர்றது என்னன்னா, இப்போதைக்கு ஜல்லிக்கட்டு, பொங்கல் விழா, விவசாயம், கபடி விளையாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலகட்டங்கள். இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜிலாம் வராத ஒரு காலகட்டங்களில், மன்னராட்சி நடந்த காலகட்டங்களில் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஓவியங்களா வரைஞ்சி ஒரு 350 படங்கள் இருக்கும். அதை ஒரு இணையதளத்துல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த இணையதளத்துல போய் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் கிட்ட பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்டேன். சாருடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வராஜ். இந்த செல்வராஜ் சாருடைய இணையதளம் தான் இந்த படங்கள் எல்லாமே இருக்கிறது. அந்த இணையதளத்தோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர் வள்ளலார் வட்டம் அப்படிங்கக்கூடிய இணையதளம். இதுல ஒரு 350 படங்கள் தமிழருடைய கலாச்சாரத்தை பத்தி ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. சரிங்களா? சாதாரணமா இல்ல, ஒரு ஓவியரை வச்சு இந்தந்த படங்கள் எப்படி எப்படி வரணும் அப்படிங்கிறத பொறுமையா தெளிவா சொல்லி வரைஞ்சி அதை அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. சார் கிட்ட இந்த படங்கள் எல்லாமே நல்லா இருக்குது சார், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த படங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டேன். சார் என்ன சொன்னாங்கன்னா, உடனே தாராளமா இந்த படங்கள் பயன்படும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இணையதளத்துடைய லிங்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த படங்களை எப்படி நாம பார்க்கறது, அதை எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னால சாருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மனசு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படங்கள் எல்லாமே ஓவியங்களா வரைஞ்சி அப்லோட் பண்ண சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அது நம்ம நண்பர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால நான் கேட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? செல்வராஜ் சாருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, போன வீடியோவில் ஒரு ஃபாண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார், இந்த மாதிரி ஃபாண்டு நிறையா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபாண்டை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்திருக்கும். சரிங்களா? இந்த ஃபாண்டை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்வராஜ் சாருடைய நண்பர் தான் அதை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்க நண்பர் பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சாரு. அதனால சாருடைய பேர் நம்ம சொல்லலை. இருந்தாலும் செல்வராஜ் சாருக்கும் அவருடைய நண்பருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போ இந்த படங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாருடைய இணையதளத்தில் அதை எப்படி நீங்கள் பார்க்கணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு சில படங்கள் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த எடிட்டிங் ஃபோல்டரில் வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்க. இந்த படங்கள் பாருங்க. அம்மிக்கல்லில் அரைக்கிற மாதிரி ஒரு படம். அடுத்து பாருங்க, உழவர் நிலத்தை உழுற மாதிரி ஒரு படம். இங்கே பாருங்க, காக்காவுக்கு சோறு வைக்கிற மாதிரி ஒரு படம். இது எல்லாமே ஓவியர் வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெக்டர் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணாலும் குவாலிட்டிங்கிறது நம்மளுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது. சரிங்களா? அடுத்த படம் பாருங்க, ஒரு ஆட்டுக்கல்ல மாவாட்டுற மாதிரி சீன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு சில படங்களை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பொதுவாக இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம் நிறைய பேர். சரிங்களா? இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்திருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆவியம் மண்ணாவியம் அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் எங்கள் ஊர் சைடில். இந்த விளையாட்டு தாவி தாவி விளையாடுறது. ஒவ்வொரு வாட்டி தாவும் போதும் இந்த குனிஞ்சு நிற்கிற நண்பர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்துக்கிட்டே இருப்பார். அதில் யாராவது தாண்டாமல் தட்டிட்டாங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப அவங்க தான் குனிகிற மாதிரி இருக்கும். இந்த விளையாட்டுலாம் அதிகமாக விளையாண்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் சீனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எப்போதுமே ரோட்டில் இந்த மாதிரி ஐஸ் வந்தாலே பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில்லறை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடும். இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. ஓகே, இப்போ சாருடைய இணையதளம் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சாருடைய இணையதளத்து உள்ள உங்களுக்கு வந்துடும். சாருடைய இணையதளத்து நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர் வள்ளலார் வட்டம் அப்படிங்கக்கூடியது சாருடைய இணையதளம். சரிங்களா? இதில் நீங்கள் இப்போ அந்த ஓவியங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவிறக்கத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னால் இதில் உங்களுக்கு யூனிகோட் ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாண்ட்லாம் வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஓவிய படங்கள் வர்றதுக்கு நீங்கள் இந்த பதிவிறக்கம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் லட்சணைகள் அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணுங்க.
இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் லட்சணைகள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தமிழர்களின் கலையை உலகுக்கு கோட்டோவியமாக பரப்பும் வகையில் வள்ளுவர் வள்ளலார் வட்டம் ஓவியர் ஜீவாவை வைத்து, அதாவது அந்த ஓவியருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜீவா. சரிங்களா? இது எந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னா வெக்டர் வடிவில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? நீங்கள் கொஞ்சமாக அப்படியே கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு படங்கள் பட்டியல் கீழே வருமாறுன்னு இருக்கா. இதில் என்னென்ன படங்கள் இருக்குங்கிறது தமிழில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தமிழில் அம்மி, அரசவை, அறிவாள் மனை, அருவா, அழகு, ஆசீர்வாதம், இந்த மாதிரி தமிழில் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இதில் படம் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அறிவாள் மேல் சாமி, அதாவது நம்ம கோவிலில் சாமி ஆடும்போது 2 பேர் அருவாளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா சாமி வந்து என்ன பண்ணோம்னா அந்த அருவாள் மேலே ஏறி என்னென்ன ஆடும், அந்த மாதிரி சீன். இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து படத்தை வந்து பெருசாக காமிக்கும், இந்த மாதிரி காமிக்கும் பாருங்கள். அடுத்த படம் போகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஷோ மெத்தட் இதில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகு குத்துன படம், பால் கூட எடுத்துட்டு முருகருக்கு அழகு குத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படம். அடுத்தடுத்து பாருங்களேன், இது பாருங்கள் காது குத்துற படம். அடுத்து இதே போல் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கிடா வெட்டக்கூடிய ஒரு படம், அதாவது நம்ம ஆடு வெட்டுவாங்க பார்த்தீங்களா கோவிலில், அந்த படம். நீங்கள் சைடு அமுக்குனீங்கன்னா மாறும், இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள் தீச்சட்டி, இதிலே நீங்கள் கர்சரை வச்சு எல்லாமே உங்களுக்கு என்னன்னா அதிலே காமிக்கும். இந்த படத்தை பாருங்களேன், அதாவது கோவிலில் வந்து பூக்குழி திருவிழா அப்படின்னு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீன் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த படங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அடுத்த படத்தை பாருங்கள், இது வந்து ஒரு துணி நெய்றவருடைய ஒரு படம் பாருங்கள். இதே போல் நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 350 படங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இதில் எக்கச்சக்க படங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இதில் நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க, அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ அரசவைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மன்னர் காலகட்டங்களில் அரசவை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் இருக்கும், ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக உங்களுக்கு என்ன ஆகும்னா வியூ ஆகும். முடிஞ்சதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு சேவ் கேட்கும், எந்த இடத்துல வேணுமோ அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போது இதை சேவ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வியூ பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட்ஸில் தான் நான் சேவ் பண்ணேன். இதோடைய எம்பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.37 எம்பி இருக்குது. குவாலிட்டி அப்படிங்கிறது பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டி. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தாலே போதும். இப்போ நான் 7 ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபோட்டோஷாப் 7 வச்சுருக்கேன்னா 7ல் நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் மன்னர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுறாதுன்னு பாருங்கள். படங்கள் அப்படிங்கிறது நல்ல பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணாலும் இந்த படங்கள்ங்கிறது உடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து டவுன்லோட் கேட்கும். சரிங்களா? இதில் இந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த ஓவியங்கள் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக இந்த இணையதளத்திலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த அரிசி எல்லாம் தூசியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொலவில் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படைப்பாங்க. அடுத்து சிற்பிகள் எல்லாமே வந்து சிலையை வந்து செதுக்குற மாதிரி ஒரு சீன். இந்த மாதிரி தமிழருடைய பண்பாடை வந்து நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், அறிவாள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த கத்தி சண்டை, இது பார்த்தீங்கன்னா பூப்புனித நீராட்டு விழா அது கொடுத்துருக்காங்க. கறிக்கடையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாயில் தூங்குறது, நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்து வர வீடியோக்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த இணையதளத்தோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? வள்ளுவர் வள்ளலார் வட்டம் அப்படின்னு இருக்கும். அந்த இணையதளத்தை நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன படங்கள் வேணுமோ அது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்காக இந்த ஓவியங்களை கொடுத்த சார் செல்வராஜ் சாருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாண்டை கொடுத்தது வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. சரிங்களா? 2 சாருக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,